நாளைக்கு ஓட்டு போட போவீங்க. போகும்போது பூத் ஏஜென்ட் அப்படின்னு ஒருத்தரை அடிக்கடி நீங்கள் வந்து பார்க்கலாம், இல்லை அந்த வார்த்தையை கேள்விப்படுவீங்க. இப்போ மட்டும் இல்லை, எலெக்ஷன் ஆரம்பிச்சதுலேருந்தே இந்த வார்த்தையை நிச்சயமாக நீங்கள் வந்து பொலிட்டிக்கல் வீடியோஸ் எல்லாம் கவனித்து பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வார்த்தையை ஒரு முறையாவது கேட்டிருப்பீங்க. அவங்க யார், அவங்களோட ரோல் என்ன, எதனால் அரசியல் கட்சிகள் அவங்கள பற்றி பெருசாக பேசுகிறாங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ நாளைக்கு ஓட்டு போட கிளம்புறோம், வீட்டிலேருந்து நம்ம கிளம்புறோம் இல்லையா? பெரும்பாலும் கிராம பகுதிகளெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த பூத் ஏஜென்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு தெருவுக்கும் வருவாங்க. வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்து நம்ம ஓட்டு போட போயிட்டோமா இல்லையான்னு பார்ப்பாங்க. இல்லை வெளியூர்லேருந்து வரணும் அப்படின்னு யாராவது இருக்காங்கன்னா, அவங்க வெளியூர்லேருந்து வந்துட்டாங்களா, இல்லை அவங்க அங்கேருந்து வர்றதுக்கு ஏதாவது உதவிகள் தேவைப்படுதா அப்படிங்கிற அளவுக்கு செக் பண்ணுவாங்க. அங்கே ஆரம்பித்து போலிங் பூத்துக்கு வெளியில், அதாவது ஒரு 200 மீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் பெயிண்ட் பண்ணி ஒரு கோடு போட்டு 200 மீட்டர்ஸ்னு போட்டிருப்பாங்க. அதுக்கு வெளியில் வந்து எல்லா கட்சிகளுடைய நிர்வாகிகளும் இருப்பாங்க. ஒவ்வொரு கட்சிக்குமே 2 பேருக்கு வந்து உட்காரதுக்கான பெர்மிஷன் கொடுத்துருப்பாங்க. அவங்க அங்கே உட்காந்துருப்பாங்க. இவங்களும் வந்து பூத் ஏஜென்ட்ஸ் தான். அதாவது பூத் ஏஜென்ட்ஸில் ஒரு 4 வகை இருக்குதுன்னு சொல்லலாம். இப்போ பிரதான கட்சிகள் எல்லாமே அவங்களுடைய பூத் ஏஜென்ட்ஸை எப்படி கட்டமைச்சிருக்காங்க அப்படின்னா, BLA 1 பூத் லெவல் ஏஜென்ட் 1 அவர் யாருன்னா, ஒரு கட்சியோடைய மாவட்ட செயலாளர் அந்தஸ்தில் இருக்கக்கூடியவர். அவர் வந்து அந்த மாவட்டத்துக்கு உள்ளே வரக்கூடிய, இல்லை அவருடைய தொகுதிக்குள்ளே வரக்கூடிய எல்லா தொகுதிகளுக்கும் போயிட்டு இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறது, அங்கே கரெக்டாக போலிங்கெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணி கட்சியினுடைய தலைமைக்கு தகவல் சொல்லக்கூடியவராக இருப்பார். அவருக்கு கீழே இருக்கிறவருடைய வேலை என்ன அப்படின்னா, பூத் லெவல் ஏஜென்ட். அவர் தான் பூத்துக்குள்ளே உட்காந்துருப்பார். இப்போ நீங்கள் ஓட்டர் ஐடி கார்டு எடுத்துகிட்டு வரீங்க, நேராக உள்ளே போனதும் உங்களுக்குன்னு கொடுத்துருக்குற பூத்துக்குள்ளே போவீங்க. போன உடனே அங்கே தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் ஒரு 3 பேர் உட்காந்துருப்பாங்க. அதாவது நம்ம பேரை செக் பண்ணுறதுக்கு, இந்த லிஸ்ட்டில் நம்ம பேர் இருக்கான்னு பார்க்குறதுக்கு ஒருத்தர், நம்மக்கிட்ட கையெழுத்து வாங்குறது, அதுக்கடுத்து நம்ம ஃபோட்டோ ஐடி கார்டை வெரிஃபை பண்ணுறது, அடுத்து விரலில் மை வைக்கிறது, இப்படி வந்து ஒரு 3 பேர் அங்கே உட்காந்துருப்பாங்க. ஆப்போசிட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு டேபிள்லையோ இல்லை டெஸ்க்லேயோ வந்து ஒரு 5-6 பேர் உட்காந்துருப்பாங்க. அங்கே எத்தனை வேட்பாளர்கள் இருக்காங்களோ அதை பொறுத்து ஒவ்வொரு வேட்பாளர்களுடைய ஏஜெண்ட்டாக அவங்க இருப்பாங்க. ஒரு கட்சியினுடைய ஏஜெண்ட்டாக. எதுக்காக இது அப்படின்னா, உள்ளே வரக்கூடியவர் உண்மையிலேயே இந்த தொகுதியின் வாக்காளரா, அவர் இப்போ முதல் முறை ஓட்டு போட வராரா, அவருடைய ஐடி கார்டெலாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிற எல்லாத்தையுமே ஒரு பக்கம் எலெக்ஷன் கமிஷன் வெரிஃபை பண்ணி தான் ஓட்டு போட விடுவாங்க. நம்ம வந்து எலிஜிபிள் ஓட்டராக இல்லைனா நம்ம ஓட்டு போடவே முடியாது. ஆனாலும் அரசியல் கட்சிகளுக்கு சந்தேகம் வரும் இல்லையா, இவர் அந்த கட்சியை சேர்ந்தவரை ஓட்டு போட விட்டுட்டார், இல்லை இந்த கட்சியை சேர்ந்தவரை 2 தடவை ஓட்டு போட விட்டுட்டார் அப்படிங்கிற நிறைய சந்தேகங்களும் கேள்விகளும் வரலாம். அதை வந்து தெளிவுபடுத்திக்கிறதுக்காகவே எலெக்ஷன் கமிஷன் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் தான் பூத் ஏஜென்ட். ஒவ்வொரு வேட்பாளருமே, கட்சின்னு கிடையாது, ஒரு கட்சியை சேர்ந்தவருக்கு தான் அந்த ரைட் அப்படின்றது கிடையாது. ஒரு சுயேட்சை வேட்பாளராக ஒருத்தர் தேர்தலில் நின்னார்னா கூட அவருடைய சார்பாக ஒவ்வொரு பூத்துலேயும், இப்போ ஒரு சட்டமன்ற தொகுதின்னு எடுத்துக்கிட்டோன்னா நிறைய பூத்ஸ் இருக்கும். அவர் எல்லா பூத்துலேயும் போய் உட்காந்துக்கிட்டு நம்ம கரெக்டாக எலெக்ஷன் நடக்குதான்னு அவருக்கு வெரிஃபை பண்ணிக்க முடியாது இல்லையா? அதனால் அவருடைய பிரதிநிதியாக ஒவ்வொரு பூத்துலேயும் ஒவ்வொருத்தரை உட்கார வைக்கலாம். அதுக்கு முன்னாடியே வந்து எலெக்ஷன் கமிஷனில் ஒரு ஃபார்ம் எழுதி கொடுத்து, யாரை வந்து நான் என்னுடைய சார்பாக இந்த பூத்தில் ஏஜெண்ட்டாக உட்கார வைக்க போகிறேன் அப்படிங்கிறத நம்ம தெரியப்படுத்தி ஃபோட்டோலாம் ஒட்டிட்டு அந்த அப்ளிகேஷனை கொடுத்தோம் அப்படின்னா அவங்க ஒரு ஐடி கார்டு கொடுப்பாங்க, அதை அப்ரூவ் பண்ணி. அந்த ஐடி கார்டு வச்சுருக்கிறவர் எலெக்ஷன் தொடங்கும் போதே காலையிலே போயிடுவார். இப்போ நம்ம வந்து 7 மணிக்கு தான் போவோம், இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா 5-5:30 அங்கே போயிடுவாங்க. காலையில் ஒரு 6 மணிக்கெல்லாம் வந்து மாக் போலிங்னு சொல்லுவாங்க, மாதிரி வாக்குப்பதிவு. என்ன அப்படின்னா, ஓட்டிங் மிஷின் இருக்குது பாருங்கள். இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லையா, ஓட்டிங் மிஷினில் முறைகேடு நடக்குதுன்னு குற்றச்சாட்டுகள் எல்லாம் வைக்கிறாங்க. அந்த மாதிரி ஏதாவது நடக்குதா, அது ஏதாவது சந்தேகம் இருக்கா அப்படிங்கிற எதையுமே வந்து அங்கே உட்காந்துருக்கக்கூடிய ஏஜென்ட்ஸ் வந்து தெளிவுபடுத்திக்கலாம். எப்படின்னா, தேர்தல் நடத்தும் அதிகாரி என்ன பண்ணுவார்னா, மிஷின் கரெக்டாக சீல் பண்ணி தான் வரும். தேர்தல் ஆணையம் வந்து பக்காவாக சீல் பண்ணி அனுப்பியிருப்பாங்க. அந்த சீலை வந்து எல்லாரும் முன்னாடியும் பாருங்கப்பா, உங்கள் முன்னாடி தான் நாங்கள் சீலை ஓப்பன் பண்ணுறோன்னு சொல்லி சீலை ஓப்பன் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட அதுக்கான கையெழுத்தெல்லாம் வாங்கிப்பாங்க. வாங்கிட்டு ஒவ்வொரு, இப்போ ஒரு 10 வேட்பாளர்கள் இருக்காங்க, 10 சின்னம் இருக்குது அப்படின்னா, கரெக்டாக இந்த சின்னத்தில் அழுத்துனா அந்த சின்னத்தில் தான் ஓட்டு விழுதா, கரெக்டாக அந்த வேட்பாளருக்கு பேர்லாம் கரெக்டாக இருக்கா, சிம்பிள்ஸ் எல்லாம் கரெக்டாக பிரிண்ட் பண்ணி ஒட்டியிருக்காங்கன்னு எல்லாமே நம்ம செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு எல்லாருமே ஓகே சொன்னதுக்கப்புறம் தான் தேர்தலை நடத்துறதுக்கு அவங்க தொடங்குவாங்க. இது வந்து பெரும்பாலும் முடிச்சிருவாங்க. 7 மணிக்கு ஓட்டிங்னா ஒரு 6:30-6:45 முடிச்சுட்டு ரெடியாக உட்காந்துருப்பாங்க. கரெக்டாக 7 மணி ஆனதுமே ஓட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. நீங்கள் நியூஸ்லலாம் பார்க்கலாம், சில நேரங்களில் ஒரு சில பூத்தில் மட்டும் வாக்குப்பதிவு தொடங்க தாமதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அங்கே அந்த நேரத்தில் மிஷினில் ஏதாவது பிரச்சனைகள் வரலாம், இல்லை ஏதாவது சந்தேகங்கள் வரலாம். இந்த ஏஜென்ட்ஸ் இருக்காங்க பாருங்கள், அவங்க வந்து ஏதாவது அப்ஜெக்ஷன்ஸை ரைஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் சரி பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு சில இடங்களில் பிரச்சனையாயிரும். இப்போ ஒரு மிஷின் ஃபால்ட்டாக இருக்குன்னா இமீடியட்டாக என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மிஷினை வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. வேறு ஒரு மிஷினை கொண்டு வந்து அதை செக் பண்ணி எல்லாருமே இந்த மிஷின் கரெக்டாக தான் ஒர்க் ஆகுது. ஏன்னா என்ன சொல்லுவாங்கன்னா,
மிஷினில் ஏதாவது முறைகேடு இருக்குன்ற சந்தேகத்தை வந்து கிளப்ப வாய்ப்பு இருக்கு இல்லையா. அதனால் எல்லா கட்சியை சேர்ந்த பூத் ஏஜென்ட்ஸும் இந்த மிஷின் நல்லா ஒர்க் ஆகுதுங்கிறத கன்ஃபார்ம் பண்ண பிறகு தான் ஓட்டிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த ஓட்டிங் மிஷினும் சரி, விவிபேட்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ நம்ம ஓட்டு போடும்போதே கூட பட்டனை அழுத்துகிறோம், ஆனால் நான் எந்த சின்னத்துக்கு ஓட்டு போட்டேனோ அந்த சின்னத்துக்கு தான் அந்த ஓட்டு விழுந்துதாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு தான் விவிபேட் இயந்திரம்னு ஒன்று இருக்கும். அதில் வந்து அந்த சின்னம் பிரிண்ட் ஆகி மேலே வரும், வந்துட்டு ஒரு 2 செகண்டு மேலே டிஸ்பிளே ஆகும், அதுக்கப்புறம் அந்த பாக்ஸ்லேயே விழுந்துடும். இதுதான் கன்ஃபர்மேஷனுக்காக. ஸோ இது எல்லாமே செக் பண்ணிவிட்டு தான் ஓட்டிங் வந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போ ஒரு வாக்காளராக நீங்கள் உள்ளே போகிறீங்க அப்படின்னா அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் வந்து இந்த தேர்தல் நடத்தும் அதிகாரி வந்து வருவார். வந்திருக்கிறவருடைய பேர் வந்து இவர் பார்த்துட்டு வரிசை எண் இந்த இடத்துல இருக்குங்க, இவருடைய பேர் செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க அங்கே உட்காந்துருப்பாங்கல்ல எல்லா கட்சிகளுடைய முகவர்கள், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க பெரும்பாலும் லோக்கலாக தான் இருப்பாங்க. இப்போ உங்கள் தெருவை சேர்ந்தவராக இருப்பார், இல்லை உங்கள் பக்கத்து தெருவை சேர்ந்தவராக இருப்பார், இல்லை உங்கள் ஊராட்சியை சேர்ந்தவராக இருப்பார். டே டு டே பேசிஸில் உங்களை பார்க்குறவராக இருப்பார். கண்டிப்பாக உங்களை வந்து தெரிஞ்சிருக்கும், இவரா இன்னார் வீட்டு பையன்ப்பா, இந்த தெருவில் இருக்காங்கப்பா, இவர் அப்பா இங்கே இருக்காருப்பா அப்படின்ற அளவுக்கு லோக்கலாக எல்லாரையுமே தெரிஞ்சு வச்சுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நபராக தான் இருப்பார். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு வரும்போதே பார்த்துருவாங்க. பார்த்துட்டு ஓகேப்பா இவர் இந்த ஊருக்காரர் தான்ப்பா, அவருடைய பேர் எங்கே இருக்குது, இந்த இடத்துல இருக்கா, ரைட்டு, அப்போ அவர் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஓட்டு போடுறாரா இங்கே, இல்லை ஒருவேளை ஏற்கனவே அவர் ஓட்டு போட போயிட்டு மறுபடியும் வந்திருக்காரா அப்படின்னு எந்த சந்தேகமும் இல்லாமல் எல்லாமே செக் பண்ணி ஓகே சொன்னப்புறம் தான் ஓட்டு போடவே அலோவ் பண்ணுவாங்க. அதுதான் பூத் ஏஜென்ட்டோடைய ரொம்ப ரொம்ப முக்கியமான வேலை. ஆனால் அவங்க வேலை அங்கேயே முடிஞ்சிடுறது கிடையாது. நம்மலாம் ஓட்டு போட்டு வந்துடுவோம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஈவினிங் 6 மணி வரை அங்கேயே உட்காந்துருப்பாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், காலைல 7 மணிக்கு வந்து 6 மணி வரையும் உட்காடுறாங்கன்னா எப்படி அவங்க சாப்பிடுவாங்க, எப்படி அவங்க ரெஸ்ட் ரூம் போவாங்க அப்படின்ற சந்தேகம்லாம் வரும் இல்லையா. அங்கே ரிலீவர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த பூத் ஏஜென்ட்டுக்கு ரிலீவராக ஒருத்தரை வந்து ஏற்கனவே எழுதி, நான் இங்கேருந்து எழுந்து போகும்போது இவர் தான் உட்காந்துருப்பார், நம்ம அவருக்கும் அவர் பேர் ஃபோட்டோ இதெல்லாம் எழுதி பெர்மிஷன் வாங்கியிருப்பாங்க. அப்போ வந்து அவர் வந்து அங்கே உட்காந்துருப்பார். இங்கே மட்டும் அவங்க வேலை முடிஞ்சிருதான்னு கேட்டால் கிடையாது. 6 மணிக்கு இந்த பாக்ஸ் எல்லாம் சீல் வைப்பாங்க. சில நேரங்களில் என்ன ஆகும்னா கரெக்டாக நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்கன்னா 5:45, 5:50, 5:55க்கு ஒரு 200 பேர் வந்து நின்றுவாங்க. அதனால் 6 மணிக்கு அப்படியே கட் பண்ணிவிட்டு எலெக்ஷன்லாம் இனிமேல் ஓட்டு போட முடியாதுன்னு சொல்ல முடியாது இல்லையா. வந்துருக்கிற எல்லாருக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா டோக்கன் இஷ்யூ பண்ணுவாங்க. ஒவ்வொருத்தருக்காக டோக்கன் கொடுத்து கரெக்டாக 6 மணிக்கு பார்க்கும்போது ஒரு இவ்வளோ பேர் வந்திருக்காங்கப்பான்னு சொல்லி அவங்க எல்லாம் ஓட்டு போட்டு முடிக்கிறதுக்கு ஒரு 8 மணி 8:30 மணி ஆகுதுன்னா அதுக்கப்புறம் அந்த பாக்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணி சீல் வச்சு, அந்த சீல் வைக்கும் போதும் ஓட்டிங் முடிஞ்சிருச்சு, சீல் வச்சு லாக் பண்ணும் போதும் இந்த அனைத்து வேட்பாளர்களுடைய முகவர்களும் அங்கே இருப்பாங்க. அவங்க எல்லார்ட்டையும் காமிச்சு கையெழுத்து வாங்கி அதுக்கப்புறம் வண்டியில் ஏற்றி அந்த வண்டியை ப்ராப்பராக லாக் பண்ணி ஒரு கவுண்டிங் சென்டர் இருக்கும். ஒரு தொகுதிக்கு ஒரு ஸ்கூல்லையோ இல்லை ஒரு காலேஜ்லேயோ இல்லை ஏதாவது ஒரு பொது இடத்துலையோ கவுண்டிங் சென்டர் போட்டிருப்பாங்க. அந்த கவுண்டிங் சென்டரில் கொண்டு போய் இதை வைப்பாங்க. வைக்கும் போதும் அதே மாதிரி அவங்க எல்லோரும் வந்து கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா தான் இவங்கெல்லாம் வீட்டுக்கு போக முடியும். கிட்டத்தட்ட காலையில் 5 மணி 5:30 மணிக்கு வரவங்க நைட்டு 11 மணி 12 மணி ஆயிரம் இதை முடிச்சுட்டு போகிறதுக்கு. இதோட முடிஞ்சிடுமா வேலை அப்படின்னு கேட்டால் இதுக்கடுத்து இந்த தேர்தல் ரிசல்ட் வரணும்ல. இப்போ நமக்கு வந்து நாளைக்கு எலெக்ஷன் நடக்குது. மே 4ஆம் தேதி தான் இந்த பெட்டியெல்லாம் உடச்சி வாக்குகளை எண்ண போகிறாங்க. இதுக்கு நடுவில் யாராவது எதாவது பண்ணிட்டாங்கன்னா, யாராவது ஹேக் பண்ணிட்டாங்கன்னா என்னென்ன சொல்லுவாங்க, அந்த சந்தேகம்லாம் இருக்கும் இல்லையா. அதனால் டெய்லி என்ன பண்ணுவாங்கன்னா இந்த முகவர்களாக இருக்காங்க பாருங்கள், ஏஜென்ட்ஸ், இவங்க வந்து காலையில் போய் அங்கே உட்காந்துருவாங்க. அங்கே நைட்டு வரையும் இருப்பாங்க. சில பேர் நைட் ஷிஃப்ட்டும் வருவாங்க. 10 மணி வரை ஒருத்தர் இருப்பார், நைட்டு ஒருத்தர் இருப்பாங்க. இப்படி மாறி 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 எப்படி போலீஸ் வந்து 24 ஹவர்ஸ் அந்த பெட்டிகளை பாதுகாக்கிறாங்களோ, வாக்கு பெட்டிகளை, அந்த மாதிரி இவங்களும் போயிட்டு அங்கே வேறு யாராவது சந்தேகத்துக்குரிய நபர்கள் வராங்களா, யாராவது போய் அந்த பூட்டை திறக்கிறாங்களா இல்லை பெட்டியை திறக்கிறாங்களா அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணுறதுக்காக அங்கேயே இருப்பாங்க. எலெக்ஷன் அந்த கவுண்டிங் டேட் இருக்குது பாருங்கள், அது வரையும். சரி, கவுண்டிங் டேட் வந்தால் என்னாகும் அப்படின்னா, கவுண்டிங் டேட் அன்றைக்கும் இதே மாதிரி ஒவ்வொரு அங்கே வந்து டேபிள் பேஸ் பண்ணி தான் ஒரு பெட்டி இருக்குது அப்படின்னா அது ஒரு டேபிள்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல அந்த ஓட்டை எண்ணக்கூடிய அதிகாரிகள் இருப்பாங்க. ஆப்போசிட்டில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே எப்படி நம்ம பார்க்குறோம்ல, ஒரு 10 வேட்பாளர்கள் இருக்காங்கன்னா அந்த 10 வேட்பாளர்களுடைய முகவர்களும் கவுண்டிங் சென்டர்லேயும் இருப்பாங்க. அவங்களுக்கும் ஐடி கார்டெலாம் கொடுத்து ப்ராப்பராக இது பண்ணி அங்கே உட்கார வச்சுருப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போது இந்த பூத்துலேருந்து பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறவங்க மொத்தமாக பார்த்துக்கோங்க. அங்கே நோட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, 750 ஓட்டு பதிவாயிருக்குன்னு வச்சுங்க ஒரு உதாரணத்துக்கு, 750 ஓட்ஸ். இங்கே ஓப்பன் பண்ணும்போது இந்த 750 இருக்குது அப்படின்னா ஓகே ரைட், அப்போ வந்து நம்ம அங்கே என்ன ஸ்டேஜில் கொடுத்தோமோ அதே ஸ்டேட்டஸில் தான் இங்கேயும் இருக்குது அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதில் அந்த ரிசல்ட் அவங்க பார்க்கும்போது ஒவ்வொரு சின்னத்துக்கும் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்றத எழுதிப்பாங்க. இப்படி வந்து ஒவ்வொரு டேபிள்லையும் கவுண்ட் பண்ணி மொத்தமாக ஒரு வேட்பாளருக்கு எவ்வளோ வந்திருக்கு இந்த தொகுதியில் அப்படிங்கிறத அறிவிப்பாங்க. அப்படி அறிவிக்கிற வரைக்கும் இறுதியாக ஒரு வேட்பாளர் ஜெயிப்பார் பாருங்கள், ஜெயித்த வேட்பாளருக்கு அந்த தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரி சர்டிஃபிகேட் கொடுப்பார். நீங்கள் தான் இந்த தொகுதியினுடைய
எம்எல்ஏவாக தேர்வு செய்யப்பட்டிருக்கீங்க அப்படிங்கிறது. அந்த சர்டிஃபிகேட்டை வச்சுட்டு தான் அவங்க அடுத்த கட்டமாக போயிட்டு சட்டமன்றத்தில் பதவி பிரமாணம் எடுத்துக்க முடியும் எம்எல்ஏவாக. அந்த எம்எல்ஏவாக பதவி பிரமாணம் செய்யப்பட்ட பிறகு தான் ஒருவேளை ஆளுங்கட்சியை சேர்ந்த எம்எல்ஏவாக இருந்தவர் முதலமைச்சராக தேர்வு செய்யப்படுறாரு, இல்லை அமைச்சராக தேர்வு செய்யப்படுறாங்கன்னா அது எல்லாத்துக்குமே அடிப்படையாக அந்த சர்டிஃபிகேட் தேவைப்படும். அதுலேயும் இந்த அரசியல் கட்சிகள் பார்த்திங்கன்னா மேலும் சில விஷயங்களையும் புதுசாக கொண்டு வராங்க. அவங்க கட்சியோடைய செல்வாக்கை, அந்த வாக்குகளை வந்து கரெக்டாக கொண்டு போய் சேர்த்துடணும்னு சொல்லிட்டு BYA, அதாவது பூத் யூத் ஏஜென்ட், அவங்களோட வேலை என்ன அப்படின்னா வயதானவர்கள்லாம் அங்கே வர முடியாமல் இருப்பாங்க, இல்லை சுறுசுறுப்பாக இந்த எலெக்ஷன் நடக்குதா, எங்கேயாவது ஒரு தொய்வு இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறதுக்கு. ஆக்சுவலாக எலெக்ஷன் கமிஷன் ரூல்ஸ் படி பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து ஒருத்தரை ஓட்டு போடுறதுக்காக ஒரு கட்சியை சேர்ந்தவர் ஆட்டோ வச்சோ வண்டி வச்சோ கூப்பிட்டு வந்தால் கூட அது தவறு தான். அது வந்து தேர்தல் நடத்தை விதி மீறல். அப்படி பண்ணக்கூடாது. ஏன்னா நீங்கள் கூப்பிட்டு வரும்போது அவங்கள பிரெயின் வாஷ் பண்ண வாய்ப்பு இருக்குது, இல்லை நீங்கள் அந்த வண்டியில் கூப்பிட்டு வந்தீங்கன்றதுக்காக உங்களுக்கு அவங்க ஓட்டு போட வாய்ப்பு இருக்குது. அப்படியெல்லாம் நடந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் முதியவர்களோ இல்லை யாராவது முடியாதவங்க இருந்தால் கூட அதை வந்து அரசியல் கட்சிகள் வந்து வண்டி வச்சு கூப்பிட்டு வரக்கூடாது. அதனால தான் 85 வயதுக்கு மேற்பட்டவர்கள்லாம் வீட்டிலிருந்தே ஓட்டு போடலான்னு தபால் வாக்குகள் கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த பூத் யூத் ஏஜென்ட் இருக்காங்களா, அவங்களோட வேலையை பொறுத்த வரைக்கும் அந்த 200 மீட்டருக்கு வெளியில் இருந்து அங்கே கட்சி வேலைகளை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அது மாதிரி பூத் டிஜிட்டல் ஏஜென்ட்டுன்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்களோட வேலை என்ன அப்படின்னா அங்கே நடக்கக்கூடிய நடைமுறைகளை டிஜிட்டலாக ரெக்கார்டாக எடுத்து வச்சுப்பாங்க. இப்போ எலெக்ஷன் கமிஷன் வந்து வாக்குப்பதிவை முழுமையாக கேமராவில் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. உள்ளே வர்றதுலேருந்து ஓட்டு போடுறதுலேருந்து, அதாவது அந்த ரகசிய பெட்டியை தவிர நம்ம யாருக்கு ஓட்டு போடுறோன்றதை ரெக்கார்ட் பண்ண மாட்டாங்க. பட் உள்ளே வரக்கூடியவர், உள்ளே நடக்கிறது, இது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. ஏன்னா கடந்த காலங்களில் என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னா பூத் கேப்சரிங்னு சொல்லுவாங்க. சில நேரங்களில் வந்து வன்முறையை கையில் எடுத்து சில அரசியல்வாதிகளோ அரசியல் கட்சிகளோ என்ன பண்ணுவாங்கன்னா அடித்து நொறுக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் கடந்த காலங்களில் நடந்திருக்கு. பட் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் கடந்த ஒரு 5-10 ஆண்டுகள்லாம் பெரிய அளவுக்கு அந்த மாதிரி வன்முறைகள் எதுவும் நடக்கலை. அதனால தான் தமிழ்நாட்டில் ஒரே கட்டமாக தேர்தலை நடத்துகிறாங்க தேர்தல் ஆணையம். இதுவே நம்ம வெஸ்ட் பெங்கால்லாம் எடுத்துக்கிட்டோம்னா 2 கட்டங்களாக நடத்துவாங்க. இன்னும் சில மாநிலங்களெல்லாம் தேர்தல் நடக்கும்போது 7 கட்டங்களெல்லாம் நடத்தியிருக்காங்க. ஏன்னா வன்முறை இருக்கும், எங்கெல்லாம் வைலன்ஸ் அதிகமாக நடக்குதோ அங்கெல்லாம் அதிகமான பாதுகாப்பை கொடுக்க வேண்டியதாக இருக்கும், மத்திய பாதுகாப்பு படையை வர வைக்கணும், இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பொதுவாக அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இல்லை. இருந்தாலும் இதுலேயும் வந்து சென்சிட்டிவான வாக்குப்பதிவு மையங்கள் எது அப்படிங்கிறதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருப்பாங்க. அங்கெல்லாம் வந்து கூடுதலான பாதுகாப்பை கொடுப்பாங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து போலீஸ் வந்து அங்கே கரெக்டாக எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணுவாங்க. இதெல்லாம் நடக்கும். ஸோ இந்த மாதிரி வாக்குப்பதிவு நடக்கக்கூடிய மையத்துக்கு உள்ளே நடக்கிறத தேர்தல் ஆணையம் கண்காணிக்கும். அந்த வாக்குப்பதிவு மையத்துக்கு வெளியில் ஒருவேளை அங்கே கடைசி நேரத்தில் என்ன பிரச்சனைகள்லாம் வரும்னா, ஏதாவது ஒரு வேட்பாளர் வந்து அந்த 200 மீட்டர் லிமிட் இருக்குது பாருங்கள், அதுக்குள்ளே வந்து கட்சி கொடியை வச்சுக்கிட்டோ இல்லை ஓட்டு கேட்டுக்கிட்டோ இருந்தாங்க அப்படின்னா அது ஒரு பிரச்சனையாக மாறும். அப்போ வந்து இந்த டிஜிட்டல் ஏஜென்ட்டுன்னு ஒவ்வொரு கட்சியும் கொண்டு வராங்க பாருங்கள், இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறது. ஏன்னா அந்த வீடியோ பதிவு எடுத்துகிட்டு போய் எலெக்ஷன் கமிஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அதுக்கு அங்கே அவங்களுக்கு ஒரு ஆள் வேணும் இல்லையா. இந்த மாதிரி ஒரு 4 வகையாக இந்த பூத் ஏஜென்ட்ஸை பிரித்து தேர்தல் நடக்கக்கூடிய நாள் அன்னைக்கு ஒவ்வொரு அரசியல் கட்சியும் ஒவ்வொரு வேட்பாளரும் தங்களுடைய வாக்காளர்கள் சரியான வகையில் அங்கே வாக்களிப்பதற்கான விஷயங்களை என்ஷூர் பண்ணுறதுக்கு தான் இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. நாளைக்கு எல்லோரும் ஓட்டு போட போவீங்க, நீங்களும் நிறைய பூத் ஏஜென்சியும் பார்ப்பீங்க. பூத் ஏஜென்ட்டை பார்க்கும்போது அவங்களுடைய வேலை என்ன, எதுக்காக அவங்கள அரசியல் கட்சிகள் வேட்பாளர்கள் நியமிக்கிறாங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்.